மனதில் நேரம் உண்மை அல்ல. நேரம் என்பது காலம், காலம் என்பது உண்மை அல்ல. கனவுல 10 வருஷம் வாழலாம், ஆனா விழிச்சிட்டீங்கன்னா 5 நிமிஷம். அதே மாதிரி தான் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தோன்னு நாம நினைக்கிறோம். ஞான விழிப்பு வந்துச்சுன்னா அது ஒரு கணம் போல தோன்றும். அதனால்தான் உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது, வாழ்க்கை கனவு போன்றது, மாயை போன்றதுன்னு. வெள்ளம், இங்க வந்த வெள்ளம் எதை குறிக்குது? வெள்ளம் மரணம், நிலையின்மை, நம்ம பிடிச்சுக்கிட்ட எல்லாமும் ஒரு விஷயம்ன்றதை குறிக்குது. உறவுகள் சொத்து, உடல் அடையாளம். ஒரு நாள் எல்லாமே அடிச்சுட்டு போகப்படும். நாரத முனி காப்பாற்ற முயற்சி செஞ்சாரு, ஆனா முடியல. நல்லா நினைவில் கொள்ளுங்க, நீங்க பாதுகாக்க முயல்வதெல்லாம் நிலையற்றதா இருக்கு. அதனால தான் துன்பம் உருவாகுது. பகவான் நாராயணர் என்ன செஞ்சாரு? பகவான் நாராயணர் அவரை விழிக்க வச்சாரு. அதாவது அவருடைய விழிப்புணர்வை தூண்டினாரு. அவரு புதிய அறிவு அவருக்கு கொடுக்கல. நாரதருக்கு உலகத்தை அழிக்கவில்லை, கனவை மாற்றவில்லை, அவருடைய உண்மையான விழிப்புணர்வை விழிக்க செஞ்சாரு. இதுதாங்க ஆன்மீகம்.